ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் ஒரு திரைவிமர்சனம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ராயன். இந்த ராயன் திரை விமர்சனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த படம் தான் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல நடிகர் தனுஷ் இயக்கி நடித்திருக்கக்கூடிய உலகளவில் விளைந்த திரைப்படம் தான் ராயன். இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா விஜயன், அபர்ணா பாலிமுரளி என பல நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. தனுஷ் வெர்சஸ் எஸ்.ஜே. சூர்யா. தனுஷ் இயக்கம் செல்வராகவனை தனுஷ் எப்படி பயன்படுத்தியிருப்பார்? ஏ.ஆர். ரஹ்மானின் இசை என படத்தின் மீது மாபெரும் எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில இருக்கதான் செய்யுது. அதுவும் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங்ஸ் இருந்தாலும் சரி, அந்த ட்ரைலரா இருந்தாலும் சரி, மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிக வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அத்தகைய எதிர்பார்ப்பை இப்படம் எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கிறது என பார்க்கலாம். இதனுடைய கதைக்களம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் வந்து தன்னுடைய தாய் தந்தை இருவரும் டவுனுக்கு சென்று வருகிறோம்னு சொல்லிட்டு தங்கையும் 2 தம்பியும் பார்த்துக்க சொல்லிட்டு தனுஷ்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ 2 நாட்கள் ஆகியும் அவங்க வீட்டுக்கு வராம இருக்காங்க. இதனால தனது தம்பி மற்றும் தங்கையை ஊர் பூசாரியிடம் சென்று உதவி கேட்கிறார். அந்த இடத்தில் கை குழந்தையாக இருக்கும் தனுஷின் தங்கையை வேறொருடன் விலை பேசி வைக்கிறார் பூசாரி. இதை அறிந்து கொண்ட தனுஷ் பூசாரியிடம் சண்டை போடுகிறார். வேறு வழியே இல்லை என்ற நேரத்தில் கையில் ஒரு அருவாள் எடுத்து பூசாரியை கொண்டு விடுகிறார் தனுஷ். சிறு வயதிலேயே தனுஷ் தனது கையில் ரத்தக்கரை படிந்து விட்ட காரணத்தினால் அதன் பண்ண அந்த ஊர்ல இருந்து சென்னைக்கு தப்பிச்சு ஓடி தம்பி தங்களுடன் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா செல்வராகவனை மீட் பண்ணி அங்க இருந்து அவர் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. செல்வராகவன் உதவியோட புது ஊரில் வேலை தேடிக் கொள்கிறார். காலம் கடக்க அனைவரும் பெரியவர்கள் ஆகிறார்கள். நால்வரும் மகிழ்ச்சியாக குடும்பத்தை வாழ்ந்து வருகிறார்கள். இந்த சமயத்தில் தான் தனுஷினுடைய பெரிய தம்பி சந்தீப் கிஷனால ஒரு பிரச்சனை வருது. சென்னையில பெரிய தாதாவா இருக்கக்கூடிய துரை என்பவரின் மகனை சந்தீப் கிஷன் கொன்றுவிட, இதனால் சந்தீப் கிஷனை கொல்ல வேண்டும் என துரை முடிவு செய்ய, இதன் பின்ன என்ன நடந்தது, தனுஷ் எடுத்த முடிவு என்ன என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தை பட்ட ஒரு மாபெரும் அலசல்னு சொல்லாம சின்னதாவே சொல்லலாம். தனுஷ் நடிகராக மட்டுமின்றி இயக்குனராகவும் நம்மளை வேக்க வச்சிருக்காருன்னே சொல்லலாம். படத்துல முதல் காட்சியில் இருந்து கடைசி காட்சி வரைக்கும் திரைக்கதையில எந்த ஒரு தொய்வுமே இல்லாம கதாபாத்திரங்களை வடிவமைத்த விதம் வேற லெவல்னு சொல்றாங்க. குறிப்பா துஷாரா விஜயனின் ரோல் மிரட்டுகிறதுன்னு சொல்றாங்க. துஷாராவின் நடிப்பு தனுஷின் நடிப்பை தாண்டி பேசப்படும் கூட எதிர்பார்த்து சொல்றாங்க. வில்லன் எஸ்.ஜே. சூர்யாவை வந்து வழக்கம் போல அடாவடியான வில்லத்தனமா காட்டாமல பொறுமையாக யோசித்து செயல்படும் வில்லனாக காட்டிய விதம் படத்திற்கு மாபெரும் பலமே சொல்லலாம். சென்டிமெண்ட் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ரத்தம் தெறிக்க தெறிக்க அனைத்து சண்டை காட்சிகளும் படமாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா 2ஆம் பாதியில் வரக்கூடிய கிளினிக்கில் நடைபெற சண்டை காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனம் சொல்லலாம். சந்தீப் கிஷன், காளிதாஸ், ஜெயராம், செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், சரவணன், அபர்ணா பாலமுரளி என அனைவரின் நடிப்பும் பக்கா. குறைன்னு சொல்லி பார்த்தாக்க குழந்தைகளால் இப்படத்தை கொண்டாட முடியாது என்பதுதான். மற்றபடி படம் ஹாலிவுட் தரத்துல இருக்கதா சொல்றாங்க. படத்தில் நடிக்கவில்லை என்றால் நான் தாண்டா ஹீரோ என பின்னணி இசையில் மிரட்டியுள்ளார் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான். அது சொல்லவே வேணுங்க. அந்த போகி போகி சாங் பாடும்போதே கொஞ்சம் நல்ல வைப் நல்லா இருக்கு. இப்ப வந்து அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏ.ஆர். ரஹ்மான் தான் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு அவர் சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பாடல்களும் சரி, பின்னணி இசையிலும் சரி, நம்மை சிலிர்க்க வைக்கிறதே சொல்லலாம். குறிப்பாக ரஹ்மானின் குரலில் உசிரே நீதான்ற அந்த அந்த சாங் கேட்கும் போது நிறைய பேத்துக்குலாம் வந்து ஐலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. கண்ணெல்லாம் கலங்கதான். ஒளிப்பதிவு மற்றும் கலை இயக்கம் ரெண்டுமே படத்துக்கு மிகப்பெரிய பலமா சொல்லிருக்காங்க. பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா துஷாரா விஜயன், தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா நடிப்பு, தனுஷனுடைய திரைக்கதை. இது ஆக்சுவலி தனுஷ் வந்து 2வது படத்தை இயக்கிறார். பவர் பாண்டிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து இயக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பிளான் பண்ணதுதான். பட் ஆனா இது இப்பதான் கிடைச்சிருக்கு போல. இந்த சீன் ரொம்ப கொஞ்சம் கொலவெறியா இருக்குமா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப வெறித்தனமா இருக்கான், செகண்ட் ஹாஃபும் வெறித்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லாம் வந்து மக்கள் தாறுமாறா ரிவ்யூ எழுதிட்டு இருக்காங்க. ஒளிப்பதிவு, கலை இயக்கம், சென்டிமெண்ட் மற்றும் சண்டை காட்சிகள், கதாபாத்திரங்கள், வடிவமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கதைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ்னே சொல்லலாம். மைனஸ்னு பார்த்தா குழந்தைங்களால பெருசா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. பெருசா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல ராயன் தமிழ் சினிமாவின் தமிழ் படத்துக்கு கொடுத்துள்ள தரமான படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா 3.75 அவுட் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரைவிமர்சனம் சார்பாக, சினி உலகம் சார்பாகவும் அந்த ரேட்டிங் போட்ட ஒரு ஆர்டிகல் வந்து 2:30க்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இதெல்லாம் சொல்றேன். இது மார்னிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ராயனுடைய மூவி வந்து தப்பிட்டாரா, இல்ல தனுஷ் வந்து சிக்கினாரா, இல்ல எஸ்.ஜே. சூர்யா மாட்டிக்கிட்டாரா, சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காங்க. சோ இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த உங்க ரிவ்யூ, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பிடிக்கலாம் சொல்லுங்க, சுமார்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரல, எல்லாரும் பார்த்த வரல, இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதாகவும் குவியும் மிரட்டல்
ட்விட்டர் விமர்சனம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேபி இது ட்ரெண்டிங் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பேர் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு தான் நல்ல கமெண்ட்ஸ் வரும் பார்த்தா செகண்ட் ஹாஃப்க்கு தான் அதிக கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதால ஏ சர்டிஃபிகேட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் படம் இருக்கான். ஸோ மறக்காம பார்த்துங்க, என்ஜாய் பண்ணுங்க. மேலும் நல்லதொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.